திமுக அறிவு திருவிழான்னு நடத்திட்டு இருக்காங்க. அதுல பேசின துணை முதலமைச்சர் வந்து விஜய் அறிவு திருவிழா நடத்துவார், திமுக தான் நடத்தும். விஜய் வந்து மரண திருவிழா. திராவிட ஆட்சி இருந்ததுனால தான் இத்தனை வருஷம் மாறி மாறி இவர் நடிகராகி காரில் போயிட்டுருக்காரு. இல்லைன்னா விஜயெல்லாம் நேரம் அவங்க அப்பாவும் சைக்கோக்களும் லூசிகளும் அறவேட்டுகளும் அறவை காடுகார நம்பி தான் விஜய் கட்சி நடத்துறாங்க. அந்த விஜயை நம்பி தான், அதாவது சைக்கோக்கள் கட்சி வைக்கக்கூடாதுன்னு இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லை. அதனால் நம்ம ஒன்று காமெடியன் அரசியலுக்கு வந்தால் அரசியல் காமெடியன், சினிமாவில் ஹீரோ, அரசியலில் காமெடி கொடூர பீச்சு குதிரை மாதிரி தான் விஜய். அதே மாதிரி வீடு விட்டு ஆஃபீஸை சுற்றி அந்த குதிரை விஜய்ன்ற குதிரை. இல்லை ஆதவர்ஜனா வந்து கிட்டத்தட்ட 48 நிமிஷம் பேசியிருக்கேன். ஆதவர்ஜனாலும் ஒரு மனுஷன்னு சொல்லி. நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேம்மா. திமுக அறிவு திருவிழான்னு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல பேசின துணை முதலமைச்சர் வந்து விஜய் அறிவு திருவிழா நடத்துவார், திமுக தான் நடத்தும். அதுல விஜய் வந்து மரண திருவிழா நடத்துவார். பேச்சு வந்து இப்போ பேசுவரலாகி இருக்கு. என்னன்னா, பீச்சில் வந்து தாஜ்மஹால் படம் வச்சிருப்பாங்க, ரூம் சாம்பிள் அட்டையில பண்ணி வச்சிருப்பாங்க, அது மாதிரி ஃபில்டர் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அதான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, சல்மான் கான்லாம் வச்சிருப்பாங்க. ஷாருக் கான், சல்மான் கான். ஆமா, சல்மான் கான் ஒரு சூப்பர் ஸ்டார். கிழவி நடிகை ஒன்று இருக்கு ஹிந்தியில், 40 வருஷமா இருக்கு, அதான் ஹீரோயின். அது ஃபோட்டோ வச்சுருக்கேன். அதில் 4 ஹிந்திக்காரன் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க கூட. அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அது போய் ஓடி போய் செல்ஃபி எடுத்துப்பாங்க. அது வந்து நடக்கிறது தானே அட்டை. ஆனால் அது ஒரு அட்டை, காற்றடிச்சா விழுந்துடும், ஒரு அடி அடிச்சா நிற்காது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதற்கு வந்து ஒரு பதிலடியும், அதாவது அறிக்கை, வழக்கம் போல ஒரு அறிக்கை வந்து வெளியாகிருக்கு தாவேகா விஜயினுடைய பேச்சில், ட்விட்டரில். தாவேகாவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுதா திமுக, இல்லை அந்த கரெக்டான ஒரு கணிப்பு? தாவேகாவை எதுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணு? இப்போ ஒரு அட்டை இருக்குது, அதை எதுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க? அது அட்டை தான். இப்போ இவர் சொல்கிறது கரெக்ட் தான். உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீச்சில் இருக்கிற அட்டை மாதிரி தான், அட்டை கட் அவுட்டு தான் அது, செல்ஃபி இருக்குது. அது உண்மை தான். மழை காலத்தில் போனீங்கன்னா அது இருக்காது. ஏன்னா அவன் பொழப்பு நாசமாக போயிடும். வடிவேல் மண்ணெண்ணெய் காமெடி தெரியுமில்ல, அந்த மாதிரி வடிவேல் மண்ணெண்ணெய் கேனை வச்சுட்டு தட்டி விட்டேடா எங்கள் ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் அடுத்த மாதம் தான்டா கச்சேரி, வச்சிருந்து 5 லிட்டரையும் தட்டி விட்டேன்ற மாதிரி தான் ஆயிரும். அந்த கட் அவுட்டு காற்றடிக்கிற நேரத்தில் வச்சாங்கன்னா அவன் பொழப்பில் மண்ணாயிரும். அதனால் மழை காலங்களில் அதை கடை போடவே மாட்டாங்க. எடுத்து பிளாஸ்டிக் பேப்பரில் சுற்றி பரணி மேலே வச்சுருவாங்க. வெயில் காலத்தில் தான் அந்த தாஜ்மஹால், ஈஃபில் டவர்லாம் கொண்டு வந்து வைப்பாங்க. அதே மாதிரி தானே விஜய். மழை காலத்தில் வெளியில் வர மாட்டார், எவனும் செத்து போனால் வெளில வர்றதில்ல, எல்லாம் அங்கே தான் போய். இப்போ நீங்கள் அந்த கட் அவுட்டை நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கணும்னா விடுவானா? நீங்கள் பீச்சில் போய் தான் ஃபோட்டோ எடுக்கணும். அதே மாதிரி தான் விஜய் கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். பக்காவான ஸ்கெட்சு போட்டு அந்த அட்டைக்கும் விஜய்க்கும் ஈக்குவலாக இருக்குது. அதுலேயும் ஷாருக் கான், சல்மான் கான், விஜய், அஜித்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கும் விஜய்க்கும் எந்த வேறுபாடுமே கிடையாது. நீங்கள் விஜய்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னா அவரை தேடி தான் போகணும். அதே மாதிரி சல்மான் கான் கட் அவுட் எடுக்கணும்னாலும் பீச்சுக்கு தான் போகணும். பீச்சு குதிரை மாதிரி தான் விஜய். அங்கேயே சுற்றிட்டு இருப்பார். ஏறலாம், ஒரு ரவுண்டு போகலாம், அது ஒரு எல்லையை தாண்டி போகாத, அங்கேயே சுற்றி வந்துடும். அதே மாதிரி வீடு விட்டு ஆஃபீஸை சுற்றி அந்த குதிரை, விஜய்ன்ற குதிரை திருப்பி வீட்டுக்கு வந்துடும். வீடு விட்டு அது கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. வீடு ஆஃபீஸ் ரெண்டு ஒன்று தானே அவருக்கு? இல்லை, ஆஃபீஸ் தனியாக இருக்குல்ல, வீடு ஆஃபீஸ் ஒன்றா இல்லையே. ஈசிஆரில் ஒரு ஆஃபீஸ் தனியாக இருக்குல்ல. இந்த இவங்களெல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டாங்க. அன்றைக்கி பிள்ளைங்க வந்து துணியை சுற்றிட்டு இருந்துச்சு, சிலையை கழட்டி, சரி இதை துண்டை கழட்டி, அந்த தான் அது ஆஃபீஸு. அறிக்கை ஒன்று வந்திருக்கிறது ஜஸ்ட் 1 hour முன்னாடி விஜய் அவர்களுடைய ட்விட்டர் பேஜில், சோஷியல் மீடியா பேஜில். விஜய் தெரியுமா அறிக்கை வந்தது? தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் தெரியப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அதிவிரைவில் மக்களால் தூக்கி எறிய போகும் அதிகார மமதை கொண்ட கட்சி ஒன்று அவசர கதியில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியுள்ளது. எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா அப்படின்ற பாணியில் ஆரம்பிச்சு ஒரு 4 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். இல்லை சார், பிஜேபி தான் அதிகார ஆட்டத்தில் இருக்கு 4 வருஷமா. இவங்க வந்து திமுக தானே எதிர்த்துட்டு இருக்காங்க. கொள்கை எதிரி பிஜேபி. பேர் சொல்லியிருக்காரு, டிஎம்கே பேரெல்லாம் ஒன்றும் சொல்லலை சார். ஆமா, ஆனா எடப்பாடியா கூட இருக்கலாம். அதுக்கு அவர் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேக்கி யோசிப்பதே அதன் முழு நேர வேலை. 1969க்கு பிறகு அவதூறு அரசியல் கொள்கை, லஞ்ச லாவண்யம், ஊழல் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசி 1969க்கு பிறகு 69ல அதாவது இந்த ஆகப்பெரும் துபாக்கூர் என்ன சொல்லுதுன்னா, 69க்கு முன்னாடி என்ன எப்படி இருந்துச்சுமா தமிழகம்? சோத்துக்கு வழி இல்லாமல் பஞ்ச பராரையாகி மக்கள்லாம் ஊரை விட்டு ஓடி
இலங்கையிலையும் மலேசியாலேயும் ரப்பர் தோட்டத்துக்கு வேலைக்கு போனாங்க. ஒரு வேளை கஞ்சி கிடைக்காம, அரிசி கிடைக்காம. அதுக்கப்புறம் தான் அண்ணா ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையும் மாற்றி, அதுக்கப்புறம் இந்த 50 வருடம் திராவிட ஆட்சியில் இவரெல்லாம் கார் மண்ணாங்கட்டியில் போயிட்டுருக்காரு. இவங்க அப்பா 3 வேளை சோகத்தில் இது பண்ணிகிட்ருக்காரு. இவங்க அப்பா டைரக்டராக இருக்கார் இந்த ஆட்சியில். பழைய ஆட்சி இருந்தானே அவங்க அப்பா கொஞ்ச நாள் செங்கச்சூளையில் வேலை பார்த்தாரு. அது அவரே சொல்லியிருக்காரு. ஆமா, ஆமா சொல்லியிருக்காரு. இவரும் செங்கச்சூளையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். யார்? திராவிட ஆட்சி இருந்ததுனால தான் இத்தனை வருஷம் மாறி மாறி இவர் நடிகராகி காரில் போயிட்டுருக்காரு. இல்லைன்னா விஜயெல்லாம் நேரம் அவங்க அப்பாவும் செங்கச்சூளையில் தான் இருந்திருப்பார், இவரும் செங்கச்சூளையில் தான் இருந்திருப்பார். இல்லை கொத்தடிமையாக ராஜஸ்தானில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். இப்படிலாம் நடிகர் ஆகிருக்க முடியாது. அதனால் அதை பற்றிலாம் தெரியாத விஜய் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாம மாநில அரசுக்கு அதிகாரம் இல்ல, அர்த்தமற்ற வாதத்தை வைத்து தப்பிக்கும்போது எங்க போனது அவங்களுடைய சமூக நீதி கொள்கை? எங்க போனது அவங்களுடைய மானம் எங்க போச்சு? அப்படி இப்படின்னு ஒரு 10 வரிய போட்டு கொள்கை பாசம் இது எவன் எழுதி அப்படி கொடுத்தான்னு தெரியல இப்படின்லாம் முதல்ல. போட்டிருக்காங்க. அறிவு திருவிழா அப்படின்னு பெயர் வச்சுட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அது அறிவு திருவிழாவாக இல்லாம அவதூறு திருவிழாவாக மாறியதுல அப்படின்னு அவர் போட்டிருக்காரு. அதான் அவர் போடுறது. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா அந்த காலத்தில் தூர்தர்ஷனில் வந்து ஒரு லேடி உட்காந்துருப்பாங்க, நியூஸ் ரீடர், செய்தி ஆசிரியர் பக்கத்தில் உட்காந்துருப்பார். அந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் கேட்குறது. ஒன்றுன்னா சார் இப்போ ஒரு கடிதம் வந்திருக்கு மதுரையிலேருந்து. அந்த கடிதத்தில் அந்த ரசிகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெள்ளிக்கிழமை தொடர்ந்து கமலஹாசன் பாடல்களையாக போடுகிறீங்க, நீங்கள் ரஜினி பாட்டையும் போட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு கடிதம் போட்டிருக்காங்கண்ணா. அதுக்கு அந்த செய்தி ஆசிரியர், இல்ல இவ்ளோ அடுத்த முறை நம்ம கோவமாலாம் விஜய் அறிக்கை டெல்லியிலேருந்து கொடுத்திருக்காரு. வருது, அதனால அடுத்த முறை இல்ல நீங்கள் சார், செய்ததை நான் விஜய் டெல்லிக்கு வந்து இவ்ளோ சொல்கிறேன் கோவமா அறிக்கை அப்படின்ற கொடுத்திருக்காரு. மாதிரி அவ்வளோ தான் இருக்கு. கோவத்துல இருக்காரு அவருக்கே திமுக மேல. முதல்ல தெரியுமான்னு தெரில. எவன் எழுதி கொடுத்து எவன் மெயிலில் அனுப்புனான்னு தெரியாது. இது விஜய்க்கு முதல்ல தெரியுமான்னு தெரில. இன்னொன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பாயிண்ட் அவர் வச்சுதான் சொல்லியிருக்காருன்னு தயவு செய்து சொல்லாங்க. அறிக்கை வந்திருக்குன்னு சரி சொல்லுங்க. இன்னொரு அறிக்கை விஜய் பேரில் வந்திருக்கு. விஜய் ஆ. அறிக்கை கொடுத்தாருன்னு கூட சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்களா? இல்ல சார். விஜய் பேரில் வந்த அறிக்கை அப்படி ஓகே. சொல்லுங்க. 53 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்க போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் நாக்குளறி பயந்து நடுங்கி அப்படின்லாம் போட்டிருக்காரு. இது இந்த பின்னநாயகன் தமிழக வெற்றி படத்தில் கழகம் பக்கா மாஸ் கட்சி அறிக்கையா? அப்படின்னு அதான் அது வந்து டைலாக் வைக்க சொல்லுங்கள். இதில் பின்னநாயகனில் பாட்டெல்லாம் வச்சிருக்காரு சார். அதுதான் அறிக்கையில படத்தோட எஃபெக்ட் பாட்டெல்லாம் தான். போட்டிருக்காரு. பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா அப்படின்லாம் வந்து பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. அதாவது காமெடியன் தானம்மா. ஒரு காமெடியன் அரசியலுக்கு வந்தால் அப்படி இருக்கு. அரசியல் காமெடியன், சினிமாவில் ஹீரோ, அரசியலில் காமெடியன், கொடூர காமெடியன். இப்போ கொலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடூர காமெடியன். அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு இது. அதாவது சைக்கோக்கள் கட்சி வைக்கக்கூடாதுன்னு இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லை. அதனால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க சமீபத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் லைன்ல ஒரு பேட்டி போட்டிருந்தீங்க. ஜனநாயகனுடைய அந்த சிங்கிள் ட்ராக் ஏதோ வெளியாகி இருந்துச்சு. அதுல வந்து ஒரிஜினலான அந்த விஷுவல் இல்லாம கொஞ்சம் அந்த ஆர்டிஸ்டிக்கா பண்ண மாரியான விஷுவல் இருந்துச்சு. அதுல இப்ப இவங்க இந்த சுற்றுச்சூழல் என்ன மக்கள் சந்திப்புக்கு போகும்போது எப்படி அந்த பஸ்ஸை சுத்தி கிரவுடு நிக்கிறது அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருந்துச்சு. ஏற்கனவே பல சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 60 ட்ரோன் பக்கம் அவங்க போட்டு எடுத்திருந்தாங்க. 60 ட்ரோன்லாம் கிடையாதுமா. அது அவதூறு பரப்பாதீங்க விஜய் மேலே. அதில் 600 ட்ரோன்லாம் பறக்கவே முடியாது. 600 இல்ல சார். நீங்கள் 60ன்னு சொன்னேன். நீங்கள் 60 ட்ரோனே பறக்க முடியாதுமா. 60 ட்ரோன்லாம் கிடையாது. 6 ட்ரோன் நாங்கள் பறந்தது மொத்தமே 10 தான் இருக்கும். புதிய தலைமுறை ஒன்று, இப்போ பாலிமர் ஒன்று, தமிழ் தந்தி ஒன்று, இந்த டிவிக்காரங்க ஒரு 6 5 6 ட்ரோன் இருக்கும். அப்போ விஜய் யூஸ் பண்ண பெரிய ட்ரோன், சினிமாக்கான ட்ரோனு 4 ட்ரோன். ஓகே. 4K ட்ரோன்ஸ்ன்னு இதெல்லாம் சொல்றாங்க. அத சுத்தி பஸ்ஸ சுத்தியுமே நல்ல கேமரா குவாலிட்டியான கேமரா தான் போட்டிருக்காங்க. கேமரா குவாலிட்டி இல்லை, ம். கேமரா பிக்சரைசேஷன் குவாலிட்டி 4K. ஓகே. இந்த காட்சிகள்லாம் வந்து இவங்க ஒரிஜினலா பயன்படுத்தணும் ஜனநாயகனுக்கு அப்படிங்கிற அதற்காகவே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு. நீங்களும் அத பேசியிருந்தீங்க. உறுதியாவே இத நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாம். அப்புறம் காட்சியை பார்த்தா அப்புறம் ஆதாரம் இருக்கும்போது உறுதியாக தானே எடுக்கணும். இப்போ பன்னுன்னு ஒன்று சொல்கிறோம். பன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கலாம். இந்தியன் பன் எப்படி இருக்குன்னு தெரியாது. திடீர்னு ஒரு தட்டில் வச்சு இதுதாம்மா எங்கள் ஊர் பன்னு அப்படின்னு காட்டும்போது நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, தின்னு பார்க்குறீங்க. அதுக்கு மேலே நம்பலாமான்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? இல்ல இது அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு. சிபிஐலயுமே சரி, ஏற்கனவே காவல்துறையினரும் சரி, அவங்களுடைய அந்த காட்சிகள கேட்டிருந்தாங்க. இவங்களும் குடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினலா குடுத்தாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப சிபிஐயும் கேட்டிருந்தாங்க. பனையூர் அலுவலகத்துக்குலாம் தாவேக்கா அலுவலகத்துக்கு போயிருந்தாங்க. நாங்க கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க. இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது, அந்த காட்சிகள இந்த படத்துல பயன்படுத்தினா பிரச்சனை வரும்னு தெரியாதா அவங்களுக்கு? அதாவது பிஜேபி வந்து பீச் குதிரை வாடகைக்கு விடுறவன். இது பீச் குதிரை. இது எவ்வளோ தூரம் போகுமோ விட்டுருவாங்க. ஏன்னா இதை திரும்பி அங்கே தான் போய் ஆகணும். எது
புல்லு கட்டு திங்கிற அப்படியே போச்சுன்னா அது போய் கடல் தண்ணியை குடிச்சு செத்து போயிடும். அது பீச் குதிரை ஓட்டுறவனுக்கும் தெரியும், குதிரைக்கும் தெரியும். அதனால் இந்த குதிரையை கழட்டி விடுவாங்க. இது எவ்வளோ தூரம் போகுது, தப்பு பண்ணுதோ வந்தவொடனே சவுக்கால் அடிப்பாங்க. அடித்து கொஞ்சம் புல்லை போட்டு தண்ணியை வச்சு கட்டி போட்டுருவாங்க. கட்சியில இப்போ வந்து நெறைய மாற்றங்கள பண்றாரு. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வந்து நான் முன்னாடியே பல பேட்டிகள்ல பேசியிருக்கோம் நம்ம. டைரக்ட்டா பேசுறாரு அப்டின்லாம் செய்திகள்லாம் வருது. ஆ புசி ஆனந்த நம்புறதில்ல, ஆதவ அர்ஜுனா நம்புறதில்ல, டைரக்ட்டா என்ன நடக்குதுன்னு ஆதவ அர்ஜுனா பார்க்குறாரு. ஏன் நம்புறதில்ல? யார் சொன்னா நம்புறதில்லன்னு? அவர்ட்ட தான் காசு வாங்கி 8 கோடி அவன் தானே குடுத்துருக்கான். இல்ல புசி ஆனந்தும் சரி, ஆதவ புஷி அர்ஜுனாவும் ஆனந்த சரி. வந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சிருக்காரு. ஏன்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெயிலுக்கு இப்போ தலைமறைவு ஆனாப்புலல்ல, அதனால கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காப்புல. நீ தலைமறைவு ஆகிற ஜெயிலுக்கு போகாமல் எனக்கா இப்போ நீ ஜெயிலுக்கு கூட போக மாட்டியா? எனக்கா 40 பேர் செத்துருக்கான். செத்த வீட்டுக்காரனும் வந்து என் செத்தா நான் பரவாயில்ல, பாவம்ன்றாங்க. ஆமாம் பாவம்ன்றாங்க. ஆனால் நீ என் கூடயே இருந்துக்கிட்டு எனக்காக போய் ஒரு 3 நாள் உன்னால் ஜெயிலில் இருக்க முடியாதா? அப்படின்றதான் கோவம். இப்போ ஜெயிலுக்கு போயிருந்துருக்கணும். ஆதவ அர்ஜுனா வந்து பொய்யை சொல்லி தப்பிச்சு டெல்லி போகிறேன், உங்களை பார்க்குறேன், அதை பார்க்குறேன்னு அவன் காசு செலவு பண்ணுறான், அடித்த காசு. எனக்காக ஏன் கைதாகலை அப்படின்றது தான் புஷியானந்த் மலர். இல்ல இப்ப கட்சியில கட்டமைப்புகள் இருக்கா? இந்த இஷ்யூக்கு அப்புறம் கட்சியில் கட்டமைப்பு இருக்கா? கட்டும் இல்லை, நிர்வாகிகள் அமைப்பும் இல்லை, இருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிளை, ஒன்றியம் இப்படியான அமைப்புகள்லாம் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாரி 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது, திமுகவுக்கு நேரடியான போட்டி நாங்க தான், நாங்க தான், நாங்க தான். தமிழகத்துல கோர்ட்ல போய் சுப்ரீம் கோர்ட் போய் வாதாடும்போது கூட, ஆளும் கட்சி எதிர்க்கக்கூடிய ஒரு பிரதான எதிர்க்கட்சியா நாங்க தான் செயல்படுறோம் அப்படின்னு வாதாடுறாங்களே. 2026ல திமுகவ வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்றாங்களே. இது எந்த அளவுக்கு அவங்களுடைய இந்த பேச்ச எப்படி எடுத்துக்கிறாங்க? அதை நீங்கள் எடுத்துக்கிறவே வேணாம். அவரோட ஆசையை சொல்கிறாரு. அவரோட ஆசையை சொல்கிறாரு. அதுக்கு தானே மனுஷனை நம்பாமல் தானே எலெக்ஷன் வச்சுருக்காங்க. எதுக்கு வைக்கிறாங்க? விஜய் சொல்கிறது கரெக்டுன்னு தெரிஞ்சால் விஜய் முதல்வர் ஆக்கிட்டு போயிடுவாங்க எலெக்ஷன் கமிஷனில். எதுக்கு இத்தனை கட்சி, இத்தனை சிம்பலு, இத்தனை பிரச்சாரம், இத்தனை கோடி செலவு? தம்பி நல்லவராக தெரிகிறாரு, இவர் சிஎம் ஆக்கிடுவானே எலெக்ஷன் கமிஷனில். அதனால தான் இப்போ எலெக்ஷன் வைக்கிறாங்க. அப்போ 2026ல் இவர் ஆட்டுற ஆட்டெல்லாம் பார்ப்போம். ஓகே. இப்ப இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு சார், அந்த குடும்பத்த சேர்ந்தவங்களே வந்து விஜய் பாவம் பார்க்கவே முடியல அப்படின்லாம் பேசுனது வந்து யாராலயுமே ஏற்றுக்கொள்ள முடியல. அதற்கு பிறகு நடந்த இந்த சிறப்பு பொதுக்குழுவா, அ அந்த கூட்டத்துல கூட வந்த ஒரு பெண் வந்து, "என்னோட குழந்தை வந்து ஐசியூல இருக்கு. நான் வந்து விஜய் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு" சொல்லி இந்த மாரியான காட்சிகள் நம்மளால ஏற்றுக்க முடியல. நம்ம அதெல்லாம் பார்க்குறோம், பேசுறோம் ஓகே. ஆனா தமிழக மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு? இந்த சம்பவத்திற்கு பிறகும் வந்து அந்த கூட்டம் வருமா? ஓட்டு போடுவாங்களா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. தமிழக மக்கள் ஏன் ஓட்டு போகிறாங்க? அந்த மாதிரி சைக்கோக்களும் லூசுகளும் அரவேட்டுகளும் அறவைக்காடுகளை நம்பி தான் விஜய் கட்சி நடத்துகிறாப்புல. அந்த விஜயை நம்பி தான் அந்த அறவைக்காடுகள் இருக்குது. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப பிரச்சனை அது. சைக்கோக்களுக்கும் சைக்கோ தலைவனுக்குமான ஒரு குடும்ப பிரச்சனை அது. அது அவர்களுக்குள்ள அவங்க வருவாங்க, ஓட்டு போடுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு இந்த இப்போ வீடியோ வெளியாச்சுன்னொடனே பார்க்குறேன், 10 தடவை பார்க்குறோம், 20 தடவை பார்க்குறோன்ற மாதிரி 10 குத்து குத்துறேன், 20 குத்து குத்துறேன்னு குத்த போகிறாங்க. போடுற ஓட்டு செல்லாமல் போகுது. புரியுதா? இதை தான் பண்ண போகிறாங்க. என் தலைவனுக்காக ஒரு ஓட்டு நான் குத்துறேன்டா 10 டைம் ஒரே இதில் குத்த போகிறாங்க. ஓட்டு செல்லாமல் போகும். அது நல்ல வேலை மிஷின்னால பிரச்சனை இல்லை. அந்த பேப்பர் மாதிரி இருந்துச்சுன்னு குத்துனாங்கன்னு வைங்க, ஓட்ட விழுந்துடும். பேப்பரில் ஓட்ட விழுந்துடும். இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடந்த தாவேக்காவுடைய அந்த ஒரு நிகழ்ச்சின்னா அத தான் எடுத்துக்க முடியும். அதுல விஜய் அவர்கள் நாம முன்னாடி ஒரு பேட்டியில பேசியிருக்கோம். விஜய் அவர்களுடைய ஸ்பீச்சுன்னு பார்த்தா ஒரு 18 நிமிஷம் 18.5 நிமிஷம் இருந்துச்சு. இதெல்லாமே பார்த்துருக்கீங்க ஆமா. நீங்கள். ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து குழம்பு கிட்டத்தட்ட கொதிக்கிறப்ப உப்பு கூடிச்சா குறைஞ்சிச்சா, அது நல்லா வெந்துச்சா வேகலையா, இல்லை ஒரு இடத்துக்கு போய் பேட்டி எடுக்க போகிறோம், இது கரெக்டாக இருக்கா அந்த டேட்டா, அதை பார்க்காம இதை உட்காந்து பார்த்துருக்கீங்க பாருங்கள் 13 நிமிஷம். இல்ல ஆதவர்ஜுனா வந்து கிட்டத்தட்ட 48 நிமிஷம் பேசியிருக்காங்க. ஆதவர்ஜுனாலும் ஒரு மனுஷன்னு சொல்லி தெய்வம் இல்லைம்மா. அந்த தெய்வம் பேசுகிறத நீங்கள் 40 நிமிஷம் உட்காந்து கேட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் கோயில் கட்டணும். நன்றி சார். நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. வணக்கம்.